பிரிக்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய தொழுகைக்கு முன்பு ஒரு பிரசங்கத்தை நிகழ்த்துவார்கள். ஜும்மா பிரசங்கம். அந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்திற்காக வேண்டி படியில் ஏறுகின்ற பொழுது 3 முறை ஆமீன் 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 என்று சத்தமாக சொல்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், இது வளமைக்கு மாற்றமாக இருக்கின்றது என்று. ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகு பெருமானாரிடத்தில் விளக்கம் கேட்கப்படுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் அவர்கள் வந்தார், 3 துவா செய்தார்கள். அது துவா அல்ல, கிட்டத்தட்ட சாபம். 3 நபர்களின் மீது அவர்கள் சபித்தார்கள். அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது யார் அவர்கள்? முதலாவதாக யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் கேட்கப்பட்டு அந்த பெயரை கேட்டதற்கு பிறகு அவர்கள் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று அவர்கள் துவா செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். அடுத்ததாக யாருக்கு வயோதிகத்தில் முதுமையில் தாயோ அல்லது தந்தையோ கிடைக்க பெற்று அவர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ, சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று அவர்கள் துவா செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். யார் ஒருவருக்கு ரமலான் கிடைக்கப்பெற்று அந்த ரமலானை பொருட்டால் அந்த ரமலானை முன்னிட்டு அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று அவர்கள் துவா செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் இருக்கின்றதே முஸ்தத்ரகுல் ஹாக்கிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் பார்க்கப்படுகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனிதன் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படுவது கிடையாது, யாரையும் சபிப்பது கிடையாது. அவர்களிடத்திலே பணிபுரிந்த 10 வருடம் பணிபுரிந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறுதி காலத்திலே அறிவித்தார்கள், நான் பெருமானாரிடத்திலே 10 வருடம் பணியாற்றினேன், ஒரு முறை கூட ஏன் இப்படி செய்தாய், ஏன் இப்படி செய்யவில்லை என்று கூட என்னை கடிந்து பேசியது கிடையாது என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் இந்த மக்களின் மீது அறியப்படுகின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சாபத்திற்கு ஆமீன் சொல்வதற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த 3 விஷயம் இருக்கின்றதே, இந்த 3 விஷயத்தை ஒருவன் தவற விட்டு விட்டான் என்று சொன்னால், இதை கொன்று பலன் அடையாமல் விட்டுவிட்டான் என்று சொன்னால் அவன் இயல்பாகவே நஷ்டவாளி, அவன் இயல்பாகவே சாபத்திற்குரியவன், அவன் இயல்பாகவே அவன் மிகப்பெரிய இழப்பை அடைந்து கொள்வான் என்பதற்காக வேண்டிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு ஆமீன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இந்த ரமலானின் பொருட்டால் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமான பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற துவாக்கள், அதில் பெரும்பான்மையான துவாக்கள், ஒன்று அவனுடைய பாவ மன்னிப்பை எப்படி கேட்க வேண்டும் என்பதை பற்றியும், நரக நெருப்பிலிருந்து எப்படி பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் தான் அதிகப்படியான துவாவை அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். ஏனென்று சொன்னால், இதுதான் மிகவும் முக்கியமானதாக ஒரு தனி மனிதனுடைய ஈடேற்றத்திற்கு காரணம். இந்த நரக நெருப்பிலிருந்து விடுதலையும் பாவங்கள் மன்னிக்க பெறுவதுதான் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அதிகமான துவாக்களை பாவ மன்னிப்பிற்காக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அதை நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு துவாவாக இன்ஷா அல்லாஹ் நாம் மனனம் செய்து கொள்வோம்.